ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாதி சான்று அப்ளை பண்ணுறதுக்கோ வருமான சான்று அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம புதுசாக ஒரு காலேஜில் சேர போகிறோம், அதுக்கு ஒரு முதல் பட்டதாரி சான்று இது மாதிரி எதுவும் வேணும்னா நம்ம டிஎன்இஜியில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம கடைக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த ஐடியை உங்கள் மொபைலே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணி நீங்களே அப்ளை பண்ணலாம். அது எப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க விலாவரியாக போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். கூகுளில் போய் டிஎன்இஜிஏ அப்படின்னு கொடுத்துக்கிறோம். சர்ச் பண்ணோம்னா முதல்ல இருக்க பாருங்க டிஎன்இஜிஏ அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணோம்னா இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா துறை உள்நுழைவு பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு இருக்கு. துறை உள்நுழைவு அப்படின்னா நம்ம கடையில் இசேவை ஐடி வச்சுருக்காங்கல்ல அவங்க, அதேமாதிரி இந்த துறையில் வேலை பார்க்குறாங்களா அவங்க உள்ளே போகிறதுக்காக உள்ளது. நம்ம பயனாளர் இருக்கிறதுனால பயனாளர் உள்நுழைவு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம். நியூ யூசர் சைன் அப் ஹேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணோம்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் கேட்குது. அவங்களோட பேர் என்னவோ அதை டைப் பண்ணிக்கிங்க. இப்போ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா உங்களோட பேரை டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிக்கிட்டு செலக்ட் டிஸ்ட்ரிக்ட், என்ன டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கிறோம். கொடுத்துக்கிட்டோம்னா இப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ள தாலுக்காலாம் வந்துடுது. இப்போ என்ன தாலுக்காவோ நீங்கள் என்ன தாலுக்காவோ அது கொடுத்துங்க. அவங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கிட்டு அடுத்தது இமெயில் ஐடி கேட்குது. இமெயில் ஐடியில் அவங்கள இமெயில் ஐடி இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அதை விட்டுலாம். அது ஆப்ஷனல் தான். நான் இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு அவங்களோட ஆதார் எண் என்னவோ அந்த 12 டிஜிட் ஆதார் நம்பரை அதில் என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிங்கன்னா அடுத்தது லாகின் ஐடி, அதாவது யூசர் ஐடி. லாகின் ஐடி உங்களுக்கு அதாவது உங்களுக்கு என்ன எது மாதிரி போட்டால் ஞாபகம் வச்சுக்கலாமோ அது மாதிரி கொடுத்துங்க. உதாரணத்துக்கு உங்கள் பேர், அவங்களோட இன்சிலு ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் இது மாதிரி கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அது மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு அடுத்து பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ஸ் லெட்டர் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் இருக்கணும். அடுத்தது அட்டு போட்டு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அது மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த எக்ஸாம் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கங்க. அதுமாரி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கணும் அதையும் கீழே கொடுத்துக்கிறேன். கிரியேட் பண்ணிக்கிட்டு கேப்சாவை ஹீரோவில் பாக்ஸில் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிக்கிட்டு சைன் அப் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகுது. பெரும்பாலும் ஆதார் கார்டில் இணைச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி போகுது. அதனால் அது மாதிரி பார்த்துங்க. அந்த மொபைல் நம்பருக்கு போன ஓடிபி எடுத்து அதில் என்டர் பண்ணிக்கிறேன். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு கொடுக்குறோம். வெரிஃபை ஓடிபின்னு கொடுத்தோம்னா அங்கே பாருங்கள், யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, கிளிக் ஹியர் டு லாகின். அதாவது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், லாகின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இப்போ அந்த இதை போய் கிளிக் பண்ணோம்னா நம்ம முன்னாடி கொடுத்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதை கொடுத்துக்கிறோம். ஹீரோவில் கேப்சா என்டர் பண்ணிக்கிறோம். என்டர் பண்ணிக்கிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ பாருங்கள் டிஎன்இஜிஏ வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஈஸியாக நம்ம டிஎன்இஜிஏ வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதேமாரி வருமான சான்று, சாதி சான்று எல்லாத்த பற்றியும் வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கிட்டா தான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை வச்சு நீங்கள் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.